நாங்க உத்தண்டி வாழ் மக்கள் சார். எங்க ஊர்ல வந்து பரம்பரையா இந்த கிணத்தடி தண்ணி தான் வந்திருந்தது, நிலத்தடி நீர் தான் வந்திருந்தது. இவ்வளவு நாளா வந்து இந்த தண்ணி இப்போ வந்து தண்ணி பத்தாது, நாங்க அந்த தண்ணி விட மாட்டோம், பிற்காலத்துல என்ன பண்ணுவீங்கன்னு தேவையில்லாத கேள்விலாம் கேட்கறாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற தண்ணி இவ்வளவு நாளா வந்துட்டு தானே இருந்தது, அதை எதுக்கு நிப்பாட்டணும்? நாங்க போய் சோழிங்கநல்லூர்ல இருக்கிற மண்டல ஆபீஸ், சென்னை மண்டல ஆபீஸ்லயும் போய் பெட்டிஷன் கொடுத்துட்டோம். திடீர் சாலை மறியலும் பண்ணிட்டோம். அடுத்து எம்டிக்கு வந்து அப்ப அப்பாயின்மெண்ட் தரானாங்க. எம்டி அப்பாயின்மெண்ட் 1 மாசமா தராம இழுத்து அடிக்கிறாங்க. இழுத்து அடிச்சா எப்படி சார் அது? அப்ப அவங்க பெட்டிஷனே கை நீட்டி வாங்க மாட்டேன்றாங்க. வாங்கினா எங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வரும்னு எம்டி ஆபீஸ்ல நாங்க சிந்தாதாரிப்பேட்டை போனோம். போன இடத்துல நாங்க எல்லாம் ஒரு 20 பேருக்கு மேல போனோம். அவங்க வந்து பெட்டிஷன் வாங்கவே தயாரா இல்ல. எங்களுக்கு இதுவே கொடுக்கல. அவங்க வந்து 1 மணிக்கு கொடுக்குறேன், 2 மணிக்கு கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்களா கண்டி அப்பாயின்மெண்ட். கிட்ட போனா அவங்க ஆள் இல்ல. சிஎம் மீட்டிங் போயிட்டேன், அங்க போயிட்டேன், இங்க போயிட்டேன்னு இதே தான் சொல்றாங்க. பெட்டிஷன் ஏன் கை நீட்டி வாங்க மாட்டேன்றாங்க? எங்க கவுன்சிலரும் அவங்க சப்போர்ட் பண்றேன் தண்ணிக்காக, நானும் இந்த ஊர்ல தானே இருக்கிறேன், நாங்களும் அந்த பெட்டிஷன் எடுத்துன்னு வரோம், கூட வராங்க. அவங்களும் வந்து புறக்கணிக்கிறாங்க. இப்போ சென்னையில தண்ணியோட மெயின் ஆபீஸ், ஹெட் ஆபீஸ் வந்து எம்டி தான் சொன்னாங்க. எம்டி சிந்தாதாரிக்கு போயிட்டு போனா அவங்க வந்து பெட்டிஷனை கை நீட்டி வாங்க மாட்டேன்றாங்க. இப்ப தண்ணிக்கு மெயின் ஆபீஸ் அங்கதான் போனோம். நாங்க அந்த நெம்மேலில இருந்து தண்ணி வந்து ஏன் சார் வரல? தண்ணி எங்களோட கிணத்து நிலத்தடி தண்ணீர் இருக்குது, ஊர் உள்ள எல்லா ஊர்லயும் சப்ளை ஆகுது. இப்போ ஒரு 2-3-4 வருஷமா தான் சரியா தண்ணி வரல. ஏன்னா என்ன பிரச்சனைனா, இந்த இப்போ டிரைனேஜ் நோண்டி இருக்காங்க, இந்த மெட்ரோ வாட்டருக்கு அதுவும் நோண்டி இருக்கிறாங்க. இதனால என்ன ஆகி போச்சுன்னா, தண்ணி வந்து எல்லா வீடுகளும் ஸ்டாப் ஆயிடுச்சு. தெருக்குழால தான் 1-2 தண்ணி வருது. அந்த தெருக்குழால வர தண்ணியை கூட 1 to 1 நாள் விடுறாங்க. அதையும் விட மாட்டேன்னு நம்ம சுத்தமா இப்ப 2 நாள் தண்ணி இல்லைன்னா நாங்க எப்படி சாப்பிடுவோம், எப்படி வாழ்வோம், எப்படி உயிர் வாழறது? அந்த மெட்ரோ வாட்டர் தண்ணி தான் குடிக்கணும்னா மெட்ரோ வாட்டர் தண்ணி குடிக்க முடியல. சோறே ஆக்கிட்டா கூட அது ஒரு சொம்பு தண்ணி கூட குடிக்க முடியல. நாங்க வரியும் கட்டி நாங்க பணத்தை கொடுத்து நாங்க கேன் வாட்டர் வாங்கி குடிக்கணுமா? இருக்கிற தண்ணியை இப்போ விடாம நீ பிற்காலத்தில் தண்ணி வராதுன்னா இருக்கிற வரைக்கும் விடுங்க. இல்லைன்னா அது ரிப்பேர் பண்ற உரிமையும் கரண்ட் இல்லைன்றாங்க, தண்ணி வராதுன்றாங்க. ஏன் இங்கேருந்து கர்நாடகாவில் போய் தண்ணி வரணும் அவ்வளோ சிஎம் பிரச்சனை பண்ணி எத்தனை வருஷமா எவ்வளவு காலமா நடக்குது. எங்க ஊர் பிரச்சனை, எங்க ஊர் தண்ணியை எங்களுக்கு கொடுக்க விடாம பண்ணா இது என்ன அரசாங்கம்? இது அரசாங்கம் எங்களுக்கு இப்ப புதுசா வந்த அரசாங்கம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு எம்எல்ஏ மூலக்கு நாங்க பெட்டிஷன் கொடுத்துதான் வச்சுக்கிறோம்.